visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலியமா நம்ம தமிழ்நாட்டில் பொன்னேரி தாலுக்கால மீஞ்சூரில் உள்ள ஸ்ரீ ஏகாம்பரநாத சுவாமி கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலோட முழு பேர் ஸ்ரீ காமாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோவில். இந்த கோயிலுக்கும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் ஏகப்பட்ட பொருத்தங்கள். அதனால தான் இந்த கோவிலை வடகாஞ்சி அல்லது வடகாஞ்சிபுரம் அப்படின்னு சொல்கிறான். இந்த கோவிலுக்கு கிழக்கு நோக்கி 5 அடுக்கு ராஜகோபுரம் இருக்கு. ராஜகோபுரத்தை கடந்து போனால் ஒரு உயரமான துவஜஸ்தம்பம் அல்லது கொடிவரம், அதுக்கு அடுத்தது ஒரு நைவேத்திய பீடம், அதுக்கு அடுத்து நந்தி வாகனம் ஒரு 4 கால் மண்டபத்தில் வச்சிருக்கா. நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கார். கோவில் கோபுரத்தில் சோமஸ்கந்தர் விக்கிரகம் காணப்படுறது. அதே மாதிரி மூலஸ்தானத்துக்கு போகிற வழியே இடது பக்கத்தில் சித்தி புத்தி விநாயகர் வந்து ஒரு சன்னதியில் மேலே வச்சிருக்கா. ஆனால் சன்னதி உள்ள விநாயகர் தனியாக காணப்படுறார். வலது பக்கத்தில் முருகனோட சன்னதி இருக்கு. முருகன் சன்னதி கோபுரத்தில் வள்ளி தேவசேனாவோட முருகன் காணப்படுறார். மூலஸ்தானத்தை நோக்கி போனால் அங்கே சின்னதாக மேலும் ஒரு நைவேத்திய பீடமும் ஒரு நந்தி வாகனமும் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி வச்சிருக்கா. கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்தில் ஸ்ரீ ஏகாம்பரநாத சுவாமி சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். அவர் அந்த நாகாபரணத்தோட பார்க்க பிரமாதமாக இருக்கு, கண்கொள்ளா காட்சி. அவரோட மூலஸ்தானத்தோட வெளியில 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் பெருசாக காணப்படுறார். அதே மாதிரி கோஷ்டத்தை சுற்றி நர்தன கணபதி, தக்ஷணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் துர்கை விக்கிரகங்கள் வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்கு. அம்பாளோட சன்னதி தெற்கு நோக்கி இருக்கு. அம்பாளோட பேரு ஸ்ரீ காமாட்சி அம்பாள். அம்பாள் தன்னோட தெற்கு நோக்கிய சன்னதியில நின்ற கோலத்துல காணப்படுறார். அம்பாள் சன்னதிக்கு எதிர்பக்கமா அம்பாளை பார்த்த மாதிரி ஒரு சிம்ம வாகனமும் ஒரு நைவேத்திய பீடமும் வச்சிருக்கா. இந்த மூலஸ்தானத்தோட பக்கத்துல இருக்கிற மகா மண்டபத்துல நால்வருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. நால்வர்னு யாரு பார்த்தா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர் விக்கிரகங்கள் வச்சிருக்கா. இந்த நால்வர் சன்னதி வடக்கு நோக்கி காணப்படுறது. வெளிப்பிரகாரத்துல ஒரு வசந்த மண்டபம் இருக்கு. வசந்த மண்டபம் பக்கத்திலேயே மர பல்லக்குகள்லாம் அடுக்கி வச்சிருக்கா. பக்கத்துல ஒரு விருட்சம் காணப்படுறது. அந்த விருட்சத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கமும் வச்சிருக்கா. அதே மாதிரி இங்க வந்து ஒரு பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தோட உச்சி, அதாவது கோபுரத்துல வந்து 6 முகத்தோட வர்ண விக்கிரகம் காணப்படுறது. அந்த சன்னதியில வந்து ஸ்ரீ சண்முகர் வள்ளி தேவசேனா சமேத காணப்படுறார். அவர் சன்னதியை நோக்கி ஒரு மயில் வாகனமும் ஒரு சின்னதா நைவேத்திய பீடமும் வச்சிருக்கா. அதே மாதிரி அந்த மகா மண்டபத்துல வந்து தாய் மூகாம்பிகை, அறுபடை வீடு மற்றும் பாம்பன் சுவாமிகளோட படங்கள்லாம் மாட்டியிருக்கா. ரொம்ப நன்னா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த ஆறுமுகம் சன்னதிக்கு பின்னாடி வடக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இந்த வடக்கு நோக்கிய சன்னதி யாருதுன்னு பார்த்தா இது காசி விஸ்வநாதரோட சன்னதி. இங்க வந்து காசி விஸ்வநாதர் சிவலிங்க வடிவமா காணப்படுறார். கூட வந்து காசி விசாலாட்சியும் இருக்கா அம்பாள். அதே மாதிரி இந்த சன்னதியை பார்த்த மாதிரி ஒரு சின்ன நந்தி வாகனமும் ஒரு நைவேத்திய பீடமும் வச்சிருக்கா. இந்த சன்னதியோட கோஷ்டத்தை சுத்தி நர்தன கணபதி, தக்ஷணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை இவாளோட விக்கிரகங்கள் காணப்படுறது. இந்த சன்னதி வாசல்ல இருக்கிற ஒவ்வொரு தூண்லையும் தெய்வீக விக்கிரகங்கள், அதாவது ஆஞ்சநேயர் விக்கிரகம், நரசிம்மரோட விக்கிரகம், இதெல்லாம் வர்ண விக்கிரகங்களை அப்படியே தூண்ல பதிச்சிருக்கான். பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்துல கிழக்கு நோக்கி ஒரு சன்னதி. அந்த சன்னதி செல்வ விநாயகரோட சன்னதி ஆகும். இது பக்கத்திலேயே வந்து ஒரு பெரிய அறை இருக்கு. அதுல வந்து கோவிலோட வாகனங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கா. இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்துல சண்டிகேஸ்வரருக்கு ஒரு சன்னதி இருக்கு. இந்த சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு எதிரில் இருக்கிற சுவத்துல ஒரு சின்னதா துவாரம் அமைச்சிருக்கா. அதாவது சண்டிகேஸ்வரர் மூலஸ்தானத்துல இருக்கிற மூலவரை பார்த்துட்டே இருக்கலாம், அது மாதிரி இது அமைச்சிருக்கா. இந்த கோவில்ல இருக்கிற மற்றொரு முக்கியமான சன்னதி யாருது அப்படின்னு பார்த்தா அது வந்து காலபைரவர் சன்னதி. இங்க வந்து காலபைரவரோட சன்னதி தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. காலபைரவர் சன்னதியில எப்பவுமே கூட்டம் வந்து அலைமோதும். காலபைரவர் சன்னதியில உற்சவ மூர்த்தியை வந்து வெளியில வச்சுதான் அபிஷேகம் எப்பவுமே பண்றது வழக்கம். காலபைரவர் சன்னதிக்கு பக்கத்திலேயே நாக தேவதைகளுக்கு கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. அதே மாதிரி இந்த கோவில்ல நவகிரக சன்னதியும் வெளிப்பிரகாரத்துல அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலோட ராஜகோபுரத்தை ஒட்டிய மாதிரி, அதாவது மேற்கு நோக்கி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி சூரியன் சந்திரன் விக்கிரகங்கள் இருக்கு. கோவிலுக்கு தனியா மடப்பள்ளியும் இருக்கு, கோஷாலாவும் அமைச்சிருக்கா. அதே மாதிரி இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் மாமரமாகும். இந்த கோவிலுக்கு பின்பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த பக்கத்துல
கோவிலோட தேரை வந்து நிக்க வைக்கிறதுக்காக ஒரு பெரிய அமைப்பை கட்டி வச்சிருக்கா. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்க்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visit temples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.